எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜெயார். சரியான வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அந்த வேலையை சரியான கால அளவில் முடிக்கிறது. ஒரு வேலையை செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ டியூரேஷன் ஆகும், இதை பற்றி தான் பர்கின்சன் லா பேசுது. பர்கின்சன் லா என்னன்னா, ஒர்க் எக்ஸ்பான்ஸ் சோஸ் டு ஃபில் த டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். அதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்க நாம் எவ்வளோ நேரம் ஒதுக்குறோன்றதை பொறுத்து அந்த வேலை நீண்டு கொண்டே போகும். உதாரணத்துக்கு ஒரு வேலையை நம்ம 6 நாளில் முடிக்கணும்னு நினச்சா அந்த வேலையை 6 நாளில் முடிப்போம். அதே வேலையை நம்ம 3 நாளில் முடிக்கணும்னு நினச்சா நம்ம 3 நாளில் முடிச்சிருப்போம். அதே வேலையை நம்ம ஒரே நாளில் முடிக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம ஒரே நாளில் கூட அந்த வேலையை முடிச்சிருப்போம். இதை தான் பர்கின்சன் லா. அதாவது எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு வேலையை பண்ணி முடிப்போம் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே நாம் அந்த வேலையை பண்ணி முடிச்சிருப்போம். உதாரணத்துக்கு இந்த வேலையை 6 நாளில் முடிக்கணும் நம்ம டார்கெட் வச்சிருப்போம். அதை சரியாக 6 நாளில் நம்ம முடிச்சிருப்போம். ஆனால் உண்மைக்குமே இந்த 6 நாளில் எவ்வளோ நேரம் நம்ம அந்த வேலையை செஞ்சிருப்போம்னு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே தாங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்போம். ஸோ ஒரிஜினல் ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ்ன்னு பார்த்தா அது வெறும் 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே தாங்க. 6 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு வேலையை நாம் தேவையே இல்லாமல் 6 நாளாக பண்ணிட்டு இருக்கோம். உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலன் மாஸ்க் கூட இதை பற்றி ஒரு தடவை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ண 30 நாள் ஒதுக்குனா அதுக்கு 30 நாள் டைம் எடுக்கும். அதுவே நீங்கள் 30 நிமிஷம் டைம் கொடுத்தா அந்த வேலை 30 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு வேலைக்கு தேவையான நேரத்தை விட அதிகமான நேரத்தை நமக்கும் தெரியாமலே செலவு பண்ணிகிட்டே இருக்கோங்க. சரி, இதை எப்படி சரி பண்ணுறது? பல நேரங்களில் நம்முடைய ப்ரொடக்டிவ் மிஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் மல்டி டாஸ்கிங் தான். மல்டி டாஸ்கிங்ன்றதே மிகப்பெரிய மித்துங்க. ஒரே நேரத்திலேயே நான் இந்த வேலையும் பார்ப்பேன் அந்த வேலையும் பார்ப்பேன்னு பல வேலைகளை ஒரே நேரத்தில் செஞ்சு நாம நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம். அதனால எப்பவுமே மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. என்னது, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணக்கூடாதா? அப்போ எலன் மாஸ்க்லாம் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லான்னு பல கம்பெனிகளை நிர்வகிக்கிறாரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். எலன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு நாள்ல பல வேலைகளை பார்க்கலாம், ஆனா ஒரே நேரத்திலேயே பல வேலைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு எலன் மாஸ்க். கொஞ்சம் குழப்பமா இருக்கா? இப்போ இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நம்ம கிட்ட இப்போ ஏபின்னு 2 வேலைகள் இருக்கு. ஏ வேலையை அடுத்த 2 நாள்ல முடிக்கணும், அது சின்ன வேலை தான். பி வேலையை அடுத்த 3 நாள்ல முடிக்கணும், ஆனா அது கொஞ்சம் பெரிய வேலை. இப்போ நம்ம கிட்ட ஒரு 4 hours டைம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் அந்த ஏ வேலையை செய்வோம். அப்புறம் மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், அதான் நாளைக்கு வேற ஒரு நாள் டைம் இருக்குல்லன்னு அரைகுறையா அந்த ஏ வேலையை விட்டுட்டு பி வேலையை ஆரம்பிப்போம். அப்புறம் அந்த பி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதையும் அரைகுறையா விட்டுட்டு அதையும் முடிக்காம சம்பந்தமே இல்லாத அர்ஜென்ட்டே இல்லாத வேற ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணாதீங்க. இதுதான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி மிஸ் ஆக மிகப்பெரிய காரணம். இப்போ நீங்க ஒரு வேலையை கையில எடுத்தா அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருந்தாலும் முழு மூச்சா அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றாரு எலன் மாஸ்க். நீங்க பல பிசினஸ் பண்றவரா இருக்கலாம், பல வேலைகளை செய்ய திறமை படைத்தவரா இருக்கலாம், ஆனால் ஒரு நேரத்துல அந்த ஒரு வேலையை மட்டுமே பாருங்க. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த வேலையை பார்க்கறது, அடுத்த வேலையை பார்க்கும் போதே ஐயோ அந்த முக்கியமான வேலையை மறந்துட்டோமேன்னு இன்னொரு வேலையை பார்க்கறது. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ்டா ஒரே ஒரு வேலையில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த வேலையை முடிச்ச பிறகு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்க வேலைகளை நீங்க எவ்வளவு நேரத்துல செய்றீங்கன்ற டேட்டா உங்க கையில இருக்கட்டும். அப்பதான் உன்னைக்குமே ஒரு வேலை செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் தேவைன்ற சரியான டெட்லைன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நொடியையும் சரியா பயன்படுத்துங்க. நேரத்தை மட்டும் சரியா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வெற்றியை தேடி நாம ஓட வேணாம், வெற்றி நம்மை தேடி ஓடி வரும். ஆல் தி பெஸ்ட். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். எண்ணுவதெல்லாம் உயர்வு.